நமது திருமண வாழ்க்கையில் ஒரு அன்பு, ஒரு புரிதல் இருந்தால் மட்டும் போதுமா? அதாவது நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன், இது மட்டும் இருந்தால் போதுமா? லவ் பண்ணால் மட்டும் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்குமா? அது எப்படி? எல்லாரும் சொல்லுவாங்க, நான் அவங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அவங்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன், அவங்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன், ஆனால் அவன் என்னை புரிஞ்சுக்கிறாளே இல்லை. கணவன் மனைவி மேலே திட்டுறதும், மனைவி கணவன் மேலே திட்டுறதும், இப்படி எப்பவுமே இருந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும்? ஆனால் வெளிப்படையாக சொல்லுவாங்க, நான் உன்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன்டி. அதுதான் நான் செய்கிற மிகப்பெரிய தப்பு. இப்படி வார்த்தை போர்களாகவே போய்கிட்டே இருந்தா அந்த குடும்பத்தில் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷம் கிடைக்குமா? இது வாய் வார்த்தையில மட்டும் சொன்னா பத்தாதுங்க. அதாவது ஒரு ஆரம்ப காலகட்டங்கள்ல, அதாவது திருமணமான ஆரம்ப கட்டத்தில் ஒரு மூங்கில் கூத்து இருக்கு தெரியுமா? மூங்கில் கூத்து இளங்கூத்த வரையில என்ன ஆகும்? அப்படியே வளையும், அப்புறம் திரும்பி பஸ்ஸுக்குன்னு இங்கே வந்து நிற்கும், அப்புறம் அந்த மூங்கில் கூத்து இந்த பக்கம் வளையும், அப்புறம் இந்த பக்கம் வரும். அதாவது காற்று எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம் போயிட்டு திரும்பி பழையபடி நட்டமே நிற்கும். இளம் மூங்கில் கூத்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஆறுதலாக இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ எந்த பக்கம் சாஞ்சாலும் அவங்கள சப்போர்ட் பண்ணி மேலே தூக்கி விடுவீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சாஞ்சா மேலே வந்து நிற்கும். அப்போ நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான். அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் சந்தோஷம் நிறைய கிடைச்சிருக்கும். மூங்கில் குத்தும், இளம் மூங்கில் குத்து நல்லா வளர்ந்து வரும். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த மூங்கில் குத்து மேலே போக போக வளர்ச்சி அடைய அடைய வீட்டில் அண்ணன் தம்பிகள்கிட்ட பிரச்சனை, வீட்டில் அக்கா தங்கச்சிகள்கிட்ட பிரச்சனை, வீட்டில் அம்மா அப்பா கிட்ட சண்டை, வீட்டில் சொத்து பிரச்சனை, பத்தாவதுக்கு வாழ்க்கை துணை கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல் போட்டி போடக்கூடிய அந்த பொறாமை குணங்கள், அவங்களுடைய சண்டைகள், அது எல்லாத்துக்கும் மேல வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பிரஷர். இப்படியே ஒவ்வொரு கல்லா அந்த மூங்கி குத்து மேல கட்டினா எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? அந்த இளம் மூங்கி குத்துல இப்படி ஒவ்வொரு பிரச்சனைங்கிறது ஒவ்வொரு கல்லு. அண்ணன் தம்பி ஒரு பிரச்சனை, அது ஒரு கல்லு. அக்கா தங்கச்சி பிரச்சனை ஒரு கல்லு. உறவுக்காரங்க பிரச்சனை, அது ஒரு கல்லு. மனைவியிடையே சண்டை, அது ஒரு பிரச்சனை. ஒரு மகனோ மகளோ அவங்களுடைய பிரச்சனை ஒரு கல். இப்படி ஒவ்வொரு கல்லா கட்ட கட்ட என்னாகும்? அந்த மூங்கில் கூத்து எங்கிட்டு சாயுதோ அந்த பக்கமே மொத்தமாக சாஞ்சிடும். திரும்பி மேலே எந்திரிச்சு வருமா? வரவே வராது. அப்போ குடும்பத்தில் சந்தோஷம் எப்படி கிடைக்கும்? அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ நான் இருக்கேங்க விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறுதல் வார்த்தை எவ்வளவு கல்லுகள் கட்டினாலும், எவ்வளவு கல்லுகள் அடிக்கடிக்கு மேலே சென்றாலும், எவ்வளவுதான் சாஞ்சு இளங்குறுத்து சாய்ந்து வந்தாலும் நான் இருக்கங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை துறையோட அந்த ஒரு வார்த்தை மூங்கில் கூத்தானது நேராக செல்லும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்பவுமே லவ் பண்றேன் நேசிக்கிறேன் மட்டும் சொன்னா பத்தாது. இதை அப்போதைக்கு அப்போதி நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும், வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கணும். நினைச்சா மட்டும் பத்தாது, சொல்லணும். சொன்னா தான் வாழ்க்கை துணைக்கு புரியும். ஸோ நம்மளோட வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி நிலைக்கணும் அப்படின்னா அந்த இளம் குருத்துக்கு எவ்வாறு ஆறுதலாக இருந்தது போல ஒரு வாழ்க்கை துணை பிரச்சனையை சந்திக்கும் பொழுது அவ்வப்பொழுது ஆறுதல் சொல்லிக்கொண்டு ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கும் ஒரு துணை கிடைத்தால் நமது வாழ்க்கையும் சந்தோஷம் தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.